ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட்டிமா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா 10 நிமிஷத்தில் ஈஸியாக கேரட் சட்னி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரட் சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதில் நான் உங்களுக்கு கிராம் கணக்குலேயும் சொல்லியிருக்கேன், மெஷர்மெண்ட் கணக்குலேயும் சொல்லியிருக்கேன். கேரட் 75 கிராம், அதாவது 2 கேரட் அளவு எடுத்துக்கோங்க. வெங்காயம் 40 கிராம், சின்ன வெங்காயம் 10 அப்படி இல்லாட்டி 12. தக்காளி 30 கிராம், ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி அளவு போதுமானது. பச்சை மிளகாய் 3 கிராம், 2 அப்படி இல்லாட்டி 3 இல்லாட்டி உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல. உளுந்து 5 கிராம், 1 டீஸ்பூன் அளவு. பெருங்காயம் 1 கிராம் அப்படி இல்லாட்டி ஒரு பிஞ்ச் அளவு. புளி 2 கிராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரட் சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுருங்க. கடாய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனோடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எதுக்கு சேர்க்குறோன்னா, வெங்காயம், தக்காளி, கேரட் இந்த 3 நல்லா வதங்குறதுக்காக சேர்க்குறோம். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனோடனே உளுந்து சேர்த்துக்கோங்க. அது லைட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் முழுசாக போடுவீங்க, அது உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்காது. குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு அரை உப்பு மட்டும் போட்டால் போதும் வெங்காயம் வதங்குறதுக்காக. அடுத்து மிச்சதை நம்ம உப்பு பத்தாட்டி லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நான் அரை தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளினால அரை தக்காளி. உங்களுக்கு சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க போதும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட் நான் உங்களுக்கு முன்னாடியே அளவு எவ்வளோன்னு சொல்லியிருப்பேன், அதை முன்னாடி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் என்னென்ன அளவு எப்படி போடணும்னு சொல்லி. கேரட் நல்லா ஸ்பான்ச்சாக சாஃப்டாக நல்லா வதங்கணும். அதுக்கு லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் நல்லா லைட்டாக 2 பரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் உங்களுக்கு முழுசாக வேகாது எண்ணெயில். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம், ஒரு 1/2 டம்ளர் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு சின்ன மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அது ஒரு ஆவிலே ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கூல் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. நான் ஆற வச்சுட்டு தான் சேர்த்துருக்கேன். அரைக்கிறதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் குறன்னு இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக அரைச்சிக்கோங்க. அதை நான் வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அடுத்து தாளிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். எண்ணெய் ஹீட் ஆனோடனே 1 டீஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது உங்களுக்கு நல்லா வாசனை கொடுக்கும். ஸோ கடாய் அதே தான், சேம் கடாயை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அந்த தாளித்தது சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கேரட் சட்னின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கேரட்டில் தான் இதை பண்ணாங்களா அப்படின்னு நிறையா பேர் கேட்பாங்க. ஸோ செம்மையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி தோசையோடு தான் காம்பினேஷன் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.